இயேசு சாமி. மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. அவர் இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. அவர் இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பழி சாரலில் மொட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படுத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படுத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பொறந்திடும், நேரம் வந்திடும், நல்ல காலம் பொறந்திடும், நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசை கிடைச்சிடும். நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பள்ளி சாரலிலே மொட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பள்ளி சாரலிலே மொட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். எனக்கு ஒரு சந்தேகம் அங்கிள். நம்ம இப்போது கிறிஸ்மஸ் 25 டிசம்பர் கொண்டாடுறோம். அன்னைக்கு தான் உண்மையிலேயே ஏசப்பா பிறந்தாங்களா? நம்ம கொண்டாடலாமா? கரெக்டு தானா அது? இது அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி. இது உண்மையான கேள்வியும் கூட. கிறிஸ்து என்று பிறந்தார் அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தா அது நிச்சயம் டிசம்பர் 25 இருக்க முடியாது என்பது தெளிவான ஒன்று தான். காரணம், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்கிற அவர்கள் மந்தை வெளியில் இருந்ததை வேதம் சொல்லுகிறது. இந்த குளிர் நாட்களில் அவர்கள் மந்தை வெளியில் காத்திருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுவது சரியா என்று கேட்டால் அது நிச்சயம் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை சில நாடுகளில் ஜனவரி மாதத்தில் கொண்டாடுகிறார்கள். 6ஆம் தேதி 7ஆம் தேதி என்று சில நாடுகள் கொண்டாடுகிறது. சில நாடுகள் செப்டம்பர் மாதத்தில் கொண்டாடுகிறார்கள். பல நாடுகள் டிசம்பர் 25 கொண்டாடுகிறார்கள். இந்த டிசம்பர் 25 என்கிற பாரம்பரியம் உருவானது ரோம கலாச்சார அடிப்படையில் ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒரு பெரிய தேச அளவிய ஒரு பண்டிகை நாள். ரோம மார்க்கம் அங்கே மாற்றப்பட்டு கிறிஸ்தவம் ரோமாபுரியை நிரப்பின போது அந்த பண்டிகை நாளை அப்படியே கிறிஸ்து பிறந்த நாளாய் கொண்டாட ஆரம்பித்தார்கள். இதுதான் கிறிஸ்மஸ் பிறந்த விதம். இந்த கிறிஸ்மஸ் இன்றைக்கு உலகளாவில் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. நிறைய பண்டிகைகள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதில்லை. ஆனால் கிறிஸ்மஸ் உலகத்தின் எல்லா நூக்கன் கார்னர்லையும் கொண்டாடப்படுகிறது. அதற்கு காரணம் கிறிஸ்துவின் நற்செய்தி உலகம் எங்கும் இன்றைக்கு பரவி இருக்கிறது என்பதற்கு ஒரு சரியான ஒன்று. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுவது இந்த உலகின் அநேக நாடுகளில் விக்கிரக ஆராதனைகள் பெருகி இருந்த அநேக நாடுகள், இன்றைக்கு தேவனை மறந்திருந்த அநேக நாடுகள் தேவனை அறிந்து இன்றைக்கு இயேசுவை கொண்டாடுகிறார்கள். இதுவே ஒரு பெரிய எழுப்புதலின் அடையாளம்தான். ஆகையினால இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கிறிஸ்தவம் போலி மார்க்கங்களை ஜெயித்தது என்பதற்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் கிறிஸ்மஸ் பண்டிகை உலகம் எங்கும் கொண்டாடப்படுவது. இது தேசமெங்கும் ஆண்டவர் உலகம் எங்கும் அனுப்பின ஒரு சுவிசேஷ எழுப்புதலுக்கு அடையாளம். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் பிறந்ததை மட்டும் கொண்டாடாமல் நம்ம வாழ்க்கையில் இயேசு பிறந்தார், மற்றவர்கள் வாழ்க்கையிலும் இயேசுவின் பிறப்பு
ஒரு உண்மை அனுபவமாய் மாற வேண்டும், பண்டிகையாய் இருக்கக்கூடாது என்கிற ஒரு உணர்வோடு, என்கிற ஒரு சிந்தையோடு நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுனா அது மெய்யாகவே தேவனுடைய நாம மகிமைக்கு எதுவாக இருக்கும். எதை நாம் செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்குன்னு செய்யணும். நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறார்கள்னு வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் பிறப்பின் நாள் என்று நாம் விசேஷித்திருக்கிறத தேவ நாம மகிமைக்கென்று நாம் கொண்டாடினால் அதில் நிச்சயம் தேவன் மகிமைப்படுவார். தேவன் மகிமைப்படுகிற விதத்தில் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய வீடுகளுக்கு அருகில் இருக்கிறவர்களும் உண்மையான இயேசுவின் அன்பை புரிந்து கொள்வார்கள். அப்படி கொண்டாட தேவன் அருள் புரிவாராக. அப்படி நம்ம ஜெபிப்போம். சரிதானா? சரிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிருபையின் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி என்பது கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு ஈவாக கொடுத்தது. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது வேதத்தில் உள்ள ஒரு மைய வசனம். பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தது தான் கிறிஸ்மஸ். நம்மையும் நம்முடைய எல்லா உடைமைகளையும் மற்றவர்களுக்கும் கொடுப்பது தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்றால் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிறப்பு பார்த்திங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி உரைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அரசாட்சி அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்பது. அவர் சரித்திர நாயகன். அவர் சரித்திரத்தை இரண்டாக பிளந்தவர். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி அவருடைய பிறப்பு மகா பரிசுத்தமான ஒரு பிறப்பு. நம்மை போல ஒரு பெற்றோருக்கு அவர் பிறக்காமல் பரிசுத்த ஆவியினால் ஒரு கண்ணியின் வயிற்றில் உருவாகி மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்தார். நம்மகிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய பார்வைகளில், நம்முடைய செயலில், நம்முடைய பேச்சில் எல்லாவற்றிலையும் தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு தகப்பன். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய பிறப்பு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஏழ்மை கோலம் எடுத்து பிறந்தார். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். நினைத்திருந்தால் ஒரு மாளிகையில் பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஏழை கோலம் எடுத்து ஒரு கன்னியோட வயிற்றில் ஒரு சத்திரத்தில் பிறந்தார். எதற்காக என்று சொன்னால் நம்மை போல உலகில் அவர் மீட்டெடுக்கிறதற்காக. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்காக நாம் கிறிஸ்மஸில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறார் கிறிஸ்து நம்மிடத்தில் என்றால் தாழ்மை எதிர்பார்க்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்றும் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டாயிற்று. ஆனால் அதற்கு முன்பதாகவே அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டால் பரிசுத்த ஆவியினால். யோசேப்பு நீதிமானாக இருந்ததுனால எப்படியாவது மரியாளை தள்ளிவிடணும் என்று சொல்லி நினைத்த பொழுது தூதனானவன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு தோன்றி, அவளை நீ சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆகியிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி. இயேசு என்பதற்கு தமது ஜனங்களின் பாவங்களை மீட்டு அவர் ரட்சிக்கிறவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இரட்சகர். நம்முடைய பாவங்களை அவர் கழுவி சுத்திகரிக்கிறவர். நமக்காக இந்த உலகத்தில் ஏன் மனிதனாக பிறந்தார்? 30 ஆண்டு காலங்கள் அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்து 3.5 ஆண்டு காலங்கள் அவர் அநேக அற்புதங்களை செய்தவர். குருடரின் கண்களை திறந்தார், செவிடரின் செவிகளை திறந்தார், முடவனை மானை போல துள்ளப்பணினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தகப்பன் கடைசியில் பாவமில்லாதவராக இந்த ஸ்கோர சிலுவையில்
ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு அந்த சிலுவையில் தன்னை தியாக பலியாக அர்ப்பணித்தார். எதற்காக? நம்முடைய பாவங்களை மீட்கும்படியாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம நினைக்கலாம், நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை தவிர பொறாமைகள், பெருமைகள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், பயங்கள், அவிசுவாசங்கள், பொய் போன்ற பலவிதமான பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறது அவருடைய ரத்தம் மாத்திரம்தான். நமக்கு பாவமில்லைன்னு சொல்லுவோமானால் நம்மை நாமே நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவைகளை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பாவ மன்னிப்பு நமக்கு ஒரு மாபெரும் சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அதைத்தான் கிறிஸ்து பிறப்பு அந்த சூழ்நிலையில் மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக்கிட்டு இருக்கும்போது தேவதூதன் தோன்றி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு கட்டளை சொன்னார். அதில் என்னன்னா, எல்லா ஜனத்துக்கும், இந்த ஒரு இனத்துக்கு மட்டும்தான், இந்த தேசத்துக்கு மட்டும்தான் இல்லை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி. ஸோ அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ளே வந்த பிறகு அது பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குது. அதுதான் கிறிஸ்து நம்ம உள்ளத்துக்குள்ளே பிறந்த ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அந்நியராக இருக்கிற மற்றவர்களுக்கு நம்ம அவருடைய அன்பை போய் சொல்லுகிறது தான் கிறிஸ்மஸ். அதுக்கப்புறம் ஏசாயா இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இதோ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. ஸோ நம்ம அவரை விசுவாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்துடுறாரு. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அவர் நம்மளோடு கூட எப்போதும் இம்மானுவேலர் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய கண் மேலே அவருடைய கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ அதன் காலங்களிலும் வேலைகளிலும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்தனவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த கடைசி இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பரிசுத்த வைராக்கியம் நமக்குள்ளே உண்டாகட்டும். அவருக்குள்ளே இருந்த அந்த தாழ்மை உண்டாகட்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம், அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்ம உள்ளத்துக்குள்ளே தொனிக்கட்டும். அந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாருக்கும் நம்ம எடுத்து சொல்லுவோம். இதற்கு அந்நியராக இருக்கிற அநேகரை கிறிஸ்துவ அண்டைக்குள்ளே நம்ம அழைத்துட்டு வருவோம். இதுதான் மெய்யான கிறிஸ்மஸ். இந்த மெய்யான கிறிஸ்மஸை இந்த வரும் நாட்களில் நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நாம் ஜெபம் பண்ணுவோமா? உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற அந்த மெய்யான மனத்தாழ்மை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டிங்கிற ஆண்டவரே, அந்த மன்னிப்பின் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு அந்நியராக இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே உங்கள் அன்பை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க இந்த கிறிஸ்மஸ் காலங்களை எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களில் தருகிறோம். துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.